பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகா இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகா எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளா மாறுச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஆனா அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது, அதை வந்து ஜாதி ரீதியா ஒதுக்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போறீங்க? இது ஜூரி சீட் எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான். ஏன்னா இங்கே ஃப்ரேம் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு எங்கள் சினிமா இல்லை, இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டீங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும். அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போறீங்கன்றதுனால தான் கேட்குறேன் சார். நிச்சயமா திரைப்படங்கள் நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிலரால் இருக்கலாம். அதனால வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக, இங்க இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம். இங்க இருக்கிறவங்க யாரும் எந்த ஜாதி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது. அதனால திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமா நீங்க அந்த கவலை விட்டுருங்க, நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்போம். சார், இது நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தானா சார், இல்லை பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பீங்களா? அது மாதிரி டப்பிங் கலைஞர்களுக்குலாம் விருது இருக்கா சார்? இல்லை, நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தான் இது பண்ணுவோம். டப்பிங் கலைஞர்கள் இருக்கா சார்? இருக்காது.